செஞ்சி அருகே இருளர் மக்களுக்காக கட்டப்பட்ட பசுமை வீடுகளில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என்று பயனாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இருளர் இன மக்களின் வாழ்க்கை நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நரசிங்கராயன்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட ஜே நகரில் பழங்குடியின இருளர் மக்களுக்காக அரசு சார்பில் பசுமை வீடுகள் கட்டித்தரப்பட்டன. கடந்த 2018-2019 ஆண்டு தலா 2,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் 21 பசுமை வீடுகள் கட்டப்பட்டன. கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டன. சாலை ஓரங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் வசித்து வந்த தங்களுக்கு வீடு கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் இருளர் இன மக்கள் புது வீடுகளுக்கு மகிழ்ச்சியுடன் குடியேறினர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் கூட நிலைக்கவில்லை. புதிதாக கட்டப்பட்ட வீடுகளின் கதவு, ஜன்னல், சிமெண்ட் தரை போன்ற எந்த பணிகளும் முறையாக செய்யப்படவில்லை. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தாரைப்பாய்களையே கதவுகளாகவும் ஜன்னல் கதவுகளாகவும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த பழங்குடியின மக்கள். எப்படியோ மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்க ஒரு வீடு கிடைத்ததே என்ற நிறைவுடன் வாழத் தொடங்கலாம் என்றால் வீடுகளுக்கு மின் இணைப்பு கூட வழங்கப்படவில்லை. அதோடு தெருவிளக்கும் இல்லாததால் மாலை 6 மணிக்கு மேல் நம் கையே நமக்கு தெரியாத அளவிற்கு கும்மிருட்டில் வசித்து வருகின்றனர் இந்த பாவப்பட்ட இருளர் இன மக்கள். நாங்கள் பயங்குடிக்கு சேர்ந்தவங்க சார். நாங்கள் இருட்டில் தான் சார் இருக்கிறோம். என் பிள்ளைங்கெல்லாம் இருட்டில் கருக்கல்ல போகுது. 1க்கு 2க்கு போனால் கூட பூச்சி போட்டு வரது தெரிய மாட்டேன் சார். தேள் கடிச்சிட்டா கூட வந்து மயக்கம் போட்டு விடுதுங்க. அதுக்கப்புறம் நைட்டில் லைட் அடிச்சுன்னு போய் தான் பார்க்குறோம் சார். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பசுமை குடியிருப்புகளுக்கு கடந்த 2024-2025 ஆண்டில் குடிநீர் வசதிக்காக 1,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் குழாய் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக பதிவுகள் உள்ளன. மேலும் 15வது நிதிக்குழும மானியத்தின் கீழ் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் குழாய் திட்டமும் செயல்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் குழாய்களில் இதுவரை ஒரு சொட்டு குடிநீர் கூட வரவில்லை என்பதே நிதர்சனம். இதனால் குடிநீருக்காக நாள்தோறும் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு குடி தண்ணியே கரண்ட் வசதி எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு குடிக்கிறதுக்கு குடி தண்ணி கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த 21 குடியிருப்புகளுக்கும் வீட்டிற்குள் கழிப்பிட வசதி இல்லாததால் கடந்த 2025-2026 ஆண்டு 15வது நிதிக்குழும மானியத்தின் கீழ் 5,92,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய அளவிலான சமூக கழிப்பறை கட்டப்பட்டது. இந்த கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இன்றளவும் திறக்கப்படாமல் பூட்டு போட்டபடியே உள்ளதால் பொதுமக்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க திறந்த வெளியை நாடிச் செல்ல வேண்டிய அவலம் இன்றும் தொடர்கிறது. பழங்குடியின மக்கள் மற்றும் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இடையில் செயல்படும் அதிகாரிகளும் கான்ட்ராக்டர்களும் தங்களின் சுய லாபத்திற்காக முறைகேடுகளில் ஈடுபடுவதால் பின்தங்கியவர்கள் இன்னமும் பின்தங்கிய நிலையிலேயே இருப்பதுடன் அரசின் உயரிய நோக்கமும் நிறைவேறாமலேயே போய்விடுகிறது. எனவே தங்களின் இந்த நிலை மாற தமிழக அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே இவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. எங்களுக்கு கரண்ட் வசதியோ, எங்களுக்கு குடி தண்ணியோ, எங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுங்க சார். எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது சார். இப்போ கூட சார் இருட்டாக தான் இருக்குது சார். இன்னும் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா வெளியே போகிறதுக்கு கூட பயமாக இருக்கும் சார். புள்ளக்குட்டியெல்லாம் வச்சுன்னு ரொம்ப தவிக்கிறோம் சார். விஜய் சார் தலைவர்களும் முதலமைச்சர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இவர்களின் இந்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? இருளில் வசிக்கும் இந்த இருளர் இன மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை நட்சத்திரம் உதிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் நதீம் மற்றும் ஷிபா சேனட்.